friends, welcome to Powerful Learning. In this video, நம்மளுடைய supporter coffee shop management project base பண்ணி code கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பார்க்கலாம். இன்னொரு supporter பார்த்தீங்கன்னா python based project video போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நிறைய டைம் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஐடியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வேணுமா, இல்லை பிளாக் செயின், ஐஓடி, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி டொமைன் பேஸ் பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் பைத்தான்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லையா. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு உங்களுக்கு டேட்டா சயின்ஸில் மெஜாரிட்டியாக இருக்குது, பேக் எண்டில் யூஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேயும் இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். எத்திக்கல் ஹேக்கிங்லையுமே பைத்தான் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் இப்போ கூட ரீசெண்டாக போஸ்ட் பண்ணேன். ஸோ எனிஹவ் பைத்தானில் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காமிச்சிடுறேன். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு சப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் ஃபியூ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்க்கு ஆன்லைன் பேக்கிங் சிஸ்டம் வெப் அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபிக்மா, ரியாக்ட், வெனிலா, ஜாவா ஸ்கிரிப்ட், பேக் எண்ட் பொறுத்த வரையும் ஸ்ப்ரிங் பூட், MySQL, DB நாலேஜ் எல்லாமே இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்கிட்ட என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் என்னுடைய ரெஸ்யூமேக்கு வேல்யூபிளாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுடைய ஓன் ஸ்கில் வச்சு நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்களே பில்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த கோடோடைய மீனிங் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு நிஜமாகவே வேற எங்கேயும் வாங்காமல் இல்லை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் புரிஞ்சு பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்க்கு எப்போயுமே வேல்யூ இருக்கும். நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூ டைம்லேயும் சரி, இல்லை லிங்க்டின், ரெஸ்யூமேல எதுனாலுமே சரி, நீங்கள் எப்படி பில்ட் பண்ணீங்கிற ஓவர்வியூ கொடுத்துக்கலாம். லிங்க்டின்ல வந்துட்டு ஒரு கிளியராகவே ஒரு போஸ்ட் போடுங்க. நீங்கள் எப்படி அதை கற்றுக்கிட்டீங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, எப்படி ஒரு ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணீங்கிற மாதிரி நீங்கள் கிளியராகவே அதை போட்டுடலாம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் டே பிஃபோர் எஸ்டர்டேவே, பட் அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட ரிப்ளை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் வித் கோடு பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்க்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஜாவா, PHP பேஸ் பண்ணிலாம் நிறையா இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்துட்டு பைத்தான் வச்சு பண்ணக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் ப்ராஜெக்ட் இங்கே இருக்குல்ல 6 டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டைம் டேபிள் ஜென்ரேட்டர் பைத்தான் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய எல்லா மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே பைத்தான் பேஸ் பண்ணி தான் வரும். காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானே இந்த வீடியோலேயே உங்களுக்கு எப்படி ஒரு கோட் ரெப்பாசிட்டரியை நம்ம க்ளோன் பண்ணலாம், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் ரீட்மீ ஃபைல் இன் ரெப்பாசிட்டரி அதை பற்றியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதே வீடியோவில் எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் போத் தி ப்ராஜெக்ட்ஸ், போத் தி டாபிக்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேர் கிட் ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ கிட் ஹப் இது ரெண்டையுமே வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய ஐடி கம்பெனியில் டெவலப்பர் சைட் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் மெயின்டைனே பண்ண மாட்டாங்க ஒரு ப்ராஜெக்டை. ஸோ இது கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்கள் எப்படி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்களோ அதே மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோல் கற்றுக்கிறதுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில்னே சொல்லிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஒன் ஆஃப் தி ஆத்தர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோர்க்குங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கீழே இந்த ஹோல் ப்ராஜெக்ட்டுமே வந்துடும். ஒரு காப்பி மாதிரி உங்களுடைய லோக்கல் அக்கௌண்ட்டில் உங்கள் பிரான்ச்சுக்கு கீழே வரும். அப்படி நான் சொல்கிறது என்னென்னு புரியலனா நோ ப்ராப்ளம், சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுடைய லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் வந்துட்டு கிட்ஹப் டெஸ்க்டாப்புங்கிற ஒரு அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி இந்த URL காப்பி பண்ணி அந்த கிட்ஹப் டெஸ்க்டாப்பில் போய் க்ளோன் பண்ணிங்கன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் வந்துடும். இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ஒரு எப்படி ஒரு ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க அந்த மாதிரி சிம்பிளாக இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிட்ஹப்பில் கமெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும்னா இந்த கிட் ரெப்போ க்ளோன் கமெண்ட் மூலியமாக நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் ரெப்போசிட்டரியை உங்கள் லோக்கலில் வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரீட்மீன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை மஸ்ட்டாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டோட ஆத்தர் அந்த ரீட்மீ செக்ஷன்லேயே வந்துட்டு எப்படி இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம ரன் பண்ணணும்,
அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோடைய அப்ஜெக்டிவ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஹோல் டாக்குமெண்டேஷன்லேயே அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ அதை இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஆத்தர் ரீட்மீல வந்துட்டு அந்த ஓவர்வியூ எப்படி இருக்கும் நீட்டாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு யூஐ அப்பியரன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சிமிலர்லி அந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத இந்த ரைட் சைடில் காமிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக HTML CSS JS வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காஃபி ஷாப் ரிலேட்டடாக நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் கேட்டிருந்தாங்கல்ல, ஒரு ஓவர்வியூ இப்போ தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்கேன். அது 2 ப்ராஜெக்ட்டுக்குமே ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது தான். இப்போ இந்த காஃபி ஷாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 16 பப்ளிக் ரெபாசிட்ரிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். ஆத்தர் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பில்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி நம்ம ஃபோர்க் பண்ணோம், உங்கள் லோக்கலில் நீங்கள் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா என்னுடைய சேனலில் ப்ராஜெக்ட் வித் கோட் பிளேலிஸ்ட்லேயே நிறைய வீடியோஸில் எப்படி நம்ம நியூவாக நெட்லேயே இல்லாமல் நியூவாக இனோவேட்டிவாக ஒரு டாபிக் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கு ஜென்ரேட் பண்ண டாப்பிக்கு நம்ம எப்படி கோட் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக, அதுவும் 5 மினிட்ஸில் எப்படி டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே நீங்கள் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு எப்படி இந்த கிட்ஹப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் டொமைனில் இருக்கிற ஃபோல்டரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணக்கப்புறம் லோக்கலில் ரன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் உங்களுக்கு கிடச்சிடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் வேணும், அதாவது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம இனோவேட்டிவ் டைட்டில் ஜென்ரேட் பண்ணலாம், கோட் ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிற வீடியோ லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதிலே கஃபே மேனேஜ்மெண்ட், காஃபி ஷாப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் வச்சுமே இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதே தீமில் தான் காஃபி ஷாப் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தோம்ல, இதில் வந்துட்டு கஃபே மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதிலே உங்களுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சி வச்சு பண்ணியிருக்காங்க, ஜாவா வச்சு இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பேஸ் பண்ணி இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்டும் வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கஃபே மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. C# இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வரதுலேயே உங்களுக்கு 4 லாங்குவேஜ் மேலேயே பார்த்துட்டோம். C#, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சேன். இதில் உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பைத்தான் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துடலாம். பைத்தான் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டைம் டேபிள் ஜென்ரேட்டட் ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டேட்டா சயின்ஸ் ML DLக்கானது போஸ்ட் பண்ணியிருக்கேன். எத்திக்கல் ஹேக்கிங்க்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது வந்துட்டு பைத்தான் லாங்குவேஜில் பில்ட் பண்ணப்பட்ட ரெபாசிட்ரிஸ்னால் என்ன, எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத கொடுத்துருக்கேன். டைம் ஸ்டாம்பும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 460 ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது பைத்தானுக்கு மட்டுமே. இப்போ ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு 460 ரெபாசிட்ரிஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாலுமே அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ராஜெக்ட் சென்டருக்கு காசு பே பண்ணாமல் சேவ் பண்ணி நீங்கள் உங்கள் ஓன்லேயே ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் லாங்குவேஜே பைத்தான் தான் பேஸ் பண்ணி இருக்குது. டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைத்தான்ங்கிறது டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேக் எண்ட்லேயும் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதர் டொமைன்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, எத்திக்கல் ஹேக்கிங்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது டொமைன் வேணுமோ அது இங்கே இருக்காங்கிறத பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா e-commerce ஸ்டோர், ஸோ இது ஃபுல் ஸ்டாக் ரிலேட்டடாக வரும். நெக்ஸ்ட் அதுலேயும் பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் CV டிடக்ஷன் அதுக்கு ரிலேட்டடாக, ஸோ இது வந்துட்டு DS கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக வரும். அதுலேயே பைத்தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் ரெகனைசேஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைத்தான்னு வரும்போது இந்த டேட்டா சயின்ஸ் ML AI ரிலேட்டடாக தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எது ஓகேவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு பைத்தானில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் பைத்தானில் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் வைவா டைம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டு உங்களுக்கு அது சொல்ல தெரியலனா அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிரும். இந்த ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது என்ன ஓவர்வியூன்னு புரிஞ்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் காமிச்சேன் இந்த எல்லா ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் கோடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ டைட்டில் கீழே மோனோர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். திருப்பியும் இன்னொரு ஆப்ஷன் வரும், அதில் லிங்க் டு அப்ளைல கொடுத்துருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.